வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போய் இன்னையோட 2 மாசம் ஆச்சு. ஊர்ல பொங்க வருது, புதுப்பானையில பொங்க வச்சு அத அவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன். எந்த சிரிக்கு கண்ணு பட்டுச்சோ, நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு. சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாய மெல்லுவாளுக, அவள் கிடைச்சா விடுவாளுகளா? நான் தான் அவளை வாழா வெட்டியாக்கிய வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக. எல்லாம் என் தலை விதி. ஏண்டி குண்டா செட்டுக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிற? அவதான் அன்னைக்கே தாலி அத்தரிச்சிட்டு போயிட்டாளே, அவ பேச்சு இந்த வீட்டுல பேசுற? இதுக்கு தான் கோம்பியில பொண்ணு பார்த்தேன், அவ கோவக்காரின்ட்ட. பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்தேன், அவ பணக்காரின்ட்ட. சார் பெருநாளையிலேயாவது பொண்ணு பார்க்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்ட. உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன் நீ, அத்தை மகளை தான் கட்டுவேன் இவனு ஒத்த கால நின்னீங்களே. இப்ப எல்லாம் மயிருக்கு பேசுறீங்க. இந்த பார், உடஞ்ச சட்டி ஒட்டாது. அவ பேச்சை எடுக்காத, அவனை நிம்மதியா சாப்பிட விடு. வாக்குல கட்ட கழுதைய போக்குல விட்டுதான் திருப்பணும். அவதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு. இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல. பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் வாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம். முக்கா துட்டுக்கு உதவலைன்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை. கடைசி காலத்துல பேரம் பேத்திகளை பார்த்து பீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன். அதுக்கும் எனக்கு குடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கே. ஓடி இவன் கூட போ, பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான். வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு. பேச வந்துட்டாயா? ஐய், இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போன கொண்டு வந்து பண்ற. சித்தப்பு, நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆத்தாவுக்கு 25 வருஷமா குழந்தை இல்லைங்கிறதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? முடிஞ்சா எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க, அது போதும். அடி அறிவு கேட்டவளே, உன் கால்ல என்ன பாத சக்கரத்தையா கட்டிட்டு திரியிற? ஒரு இடத்துல நிக்காம பரபர பரபரன்னு ஏண்டி அலையிற? கடவுளே, இவளுக்கு என்னைக்குதான் நல்ல புத்தியை கொடுக்க போறியோ? கட்டி கொடுத்தாச்சு, கடன் முடிச்சுட்டேன்னு பார்த்தேன். வாக்கப்பட்ட இடத்துல பிரச்சனையை வளர்த்துட்டு இப்படி வாழாவட்டியா இருக்கிறோமேங்கிற வருத்தம் கொஞ்சமாச்சும் உன் நெஞ்சில் இருக்காடி? எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க தம்பி. அவதான் விவரம் தெரியாம இங்க ஓடியாந்துட்டா. வந்து 2 மாசம் ஆச்சு. நீங்களாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கலாம்ல. அங்க என்னடா எனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சித்தப்பு ஒத்த கால்ல நிக்கிறார். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அத்த பேச்சியம்மாவை தவிர வேற எவளுக்கு என் மனசுல இடம் இல்லை. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. இவ செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு எப்படி உங்க முகத்துல முழிக்கிறதுன்னா, நான் இத்தனை நாள் உங்க வீட்டு பக்கமே வரல தம்பி. இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். நான் ஒண்ணு போக மாட்டேன். போறதா இருந்தா அவ கூட நீ போ. வாய பத்தி சும்மா இருடி, விளக்கம் மாதிரி பிஞ்சு போயிடும். உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. ராத்திரி ஆனா மாமா என் பக்கத்துல வந்து கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி கெட்ட வழக்கம் எல்லாம் செய்ய. வாய் மூடி பேசாம இருடி. அத்த, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியல. புருஷன் தொட்டத்துக்காக கட்டின தாலியை அவுத்து கொடுத்துட்டு வந்துட்ட. எனக்கு நீ எப்ப பிறந்தியோ அப்பவே விழுந்து முடிச்சது. என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் யாராலையும் அதை அவுக்க முடியாது. பரவாயில்ல, நீ என் கூட வாழ்ந்தாலும் சரி, வாழாட்டியும் சரி, நான் கட்டின தாலி எப்போ உன் கழுத்துல இருக்கணும். என்னைக்கு நீ பயம் தெரிஞ்சு என் கூட வாழணும்னு விரும்புறியோ அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் என் நிழல் கூட உன் மேல படாது.
ஐயனார் பேரை சொல்லி இந்த தொட்டில கட்டுங்க, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்தாங்க. வாயா ராசையா, என்ன வேணும்? பார்வதி, எனக்கு ஒரு தொட்டில் கூட. ஏன் ராசையா, உன் பொண்டாட்டி ஒன்றை விட்டு அவ ஆத்தா வீட்டுக்கு போய் 2 மாசம் ஆகுது. அவ வந்து ஒன்னா சேராம நீ தொட்டில் கட்டுனா எப்படி குழந்தை பிறக்கும்? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அது எங்களுக்கு தெரியும், முதல்ல தொட்டில கொடு. எப்படியோ நீங்க ஆண்டவ முன்னியத்துல ராசியாகி குழந்தைய பெத்துக்கிட்டா சரிதான். அது என்னப்பா பேப்பர்ல எழுதுற? அது ஏகப்பட்ட தொட்டில் தொங்கிட்டு இருக்குல்ல, அதுல எது ஏன் தொட்டில்னு சாமிக்கு தெரிய வேணா, அதுக்குதான். சாமி, என்னையும் பேச்சியம்மா ஒண்ணு சேர்த்து வச்சு எங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கிடா வெட்டி கறி கஞ்சி ஊத்துறேன். ஆமா, உன்னதான்ப்பா மழை போல நம்பி இருக்கு, கை விட்டுறாது. தளபதி, இவ்வளவு தொட்டில் தொங்குதே, இதுல மாமா கட்டின தொட்டில் எதுடா? பச்சை தொட்டில். அதோ உன் பேரையும் உன் மாமன் பேரையும் எழுதி கட்டி தொங்க விட்டுருக்காரு பாரு, அதான் ஒரு கட்டின தொட்டில். போச்சு, உனக்கு குழந்தை உண்டாயிருச்சு. சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே, தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை போறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா, பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம், நேர்ந்துகிட்ட நேர்த்தி கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே. வண்ணமயில் சின்னமயில் வந்த நல்ல தங்கமயில் தாலாட்ட பாலூட்ட தாயாகத்தானா,
முடிச்ச சித்திரம்மா முத்து நவரத்தினம்மா ஆண் பிள்ளை கை காட்டும் 10 திங்கள் போனா அப்பனோட சொப்பானந்தா ஐயனார ஒன்னாலதான் பூவாகி பிஞ்சாகி காயாகும் நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் ஒரு மேளம் கொட்டத்தான் அது தாளம் கட்டத்தான் புது பாட்டு பாடத்தான் புள்ளியாட்டம் போடத்தான் அந்த சந்தோஷத்தை என்ன சொல்வேன்னா நேர்ந்து கிட்ட நேர்த்தி கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே தங்கமணி முத்துமணி போல ஒரு கொள்ள போறப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ணதோரப்பா பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேர்ந்து கிட்ட நேர்த்தி கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே என்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊறவல்ல வீராதி வீரம் போல் பிள்ளை வர போறான் மல்லு சண்டை வில்லு சண்டை குத்து சண்டை கத்தி சண்டை எல்லாமே எங்கிட்ட கத்துக்கத்தான் வாரா பாக்குறப்ப தங்க கட்டி பாயிரப்ப சிங்க குட்டி ஊராரும் வேறாரும் பாராட்ட வேணும் தேசிங்கு ராசா என்ன சொல்லிடத்தான் தோணும் ஒரு வெள்ளி ரதம் போல் பயத்துள்ளி குதிப்பா குளிர் வட்ட நிலவா கைய கொத்தி கிழிப்பா 2 கையால அள்ளிக் கொள்வேனா நேர்ந்து கிட்ட நேர்த்தி கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை வரப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ணதோரப்பா பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேர்ந்து கிட்ட நேர்த்தி கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே நீ படைச்ச சக்தியெல்லாம் பார்த்து புட்டேன் ஐயனாரே எனக்கு வேணாம் போ கொஞ்சம் சாப்பிடுறா புள்ள தச்சிக்காரி வெறும் வயிற்றோட இருக்க கூடாது கண்ணு குழந்தைக்கு ஆவாதுமா கொஞ்சம் சாப்பிடு எனக்கு குழந்தை வேணாம் சாப்பாடு வேணாம் போ சரி, நீ அழாதப்பா இந்த மோரையாவது குடிச்சிட்டு படுத்துக்கமா எனக்கு வேணாம் சொல்றல என் பெத்தவல்ல என் ராசாத்தி இல்ல கொஞ்சம் குடிடா அத்தை வாங்க தம்பி அத்தை பேச்சு சந்தோஷமா இருக்கா இந்த பாருங்க இதெல்லாம் எடுத்து அவளை சாப்பிட சொல்லுங்க அப்பதான் குழந்தை என்ன மாதிரி குழுங்குழுன்னு பிறக்கும் இது மாங்காய் இது குங்குமப்பூ நம்ம பையன் நல்ல சிவப்பா வளர்ந்து பாருங்க அப்புறம் இது ஜிலேபி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு லாலா கடை அல்வா வாங்கியிருக்கேன் அப்புறம் அத்தை இது பாருங்க ஸ்பெஷல் கொலுசு 500 ரூபா இது அவளை போட்டுக்க சொல்லுங்களேன் ஏன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடிக்க பாக்குறீங்க இதெல்லாம் இல்லன்னு உங்ககிட்ட அழுதானா அப்படிலாம் இல்ல பேச்சு மாசமான பொண்ணுகளுக்கு அவங்க விருப்பப்பட்ட பொருளை கொடுத்தா சுகப்பிரசவம் ஆகும்னு ஆத்தா தான் சொல்லுச்சு அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியாக்கோ நீ தொட்டதுனால தானே நான் இன்னைக்கு பட்டுக்கிட்டு முழிக்கிறேன் அத இத வாங்கி கொடுத்து என்ன திருப்பி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் நான் அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு போய் சேர்ந்துருவேன் அத்தை இந்த நேரத்தில் அவளை எதுவும் சொல்லாதீங்க ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு விவரம் தெரியாம பேசிட்டா அவளை எங்கேயும் வெளியே போகாம வீட்டுல இருக்க சொல்லுங்க அங்கிட்டு இங்கிட்டு குதிக்காம பாத்துங்க ஏன்னா குழந்தைக்கு ஆகாது பாருங்க
இத சாப்பிட்டா நிஜமாவே குழந்தை கரைஞ்சு போயிருமா? நானே கரைஞ்சிருவேன்னு எங்க ஆத்தா சொல்லுச்சு. உன் வவுத்துல இருக்க குழந்தை இத்தனோண்டு தைரியமா பப்பாளிய சாப்பிடு. உன் வவுத்துல இருக்க குழந்தை கரைஞ்சிரும். சாப்பிடு பேச்சு. தைரியமா சாப்பிடு பேச்சி. நாங்க இல்ல. நிறுத்து புள்ள. யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க? கொண்டாமா. அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா. சீவி சாப்பிடணும். ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிரும். ஓ, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா. நிறுத்தியா? ஏய், அப்பி போடு வண்டி. உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்றேன். புள்ள சாப்பிடுறத தடுக்காத. நீ சாப்பிடுமா. உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தனமா இருக்க. என்னடி சொல்ற? பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற பிள்ளை குறைஞ்சிருமையா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம், புளியங்காய் திங்கலாம், சாம்பா திங்கலாம். பப்பாளி திங்க கூடாதுயா. என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க? கண்ணு நல்லா தெரியுங்களா? காது நல்லா கேக்குங்களா? வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அடி உங்க அரை ட்ரவுசருக்கு பிறந்தவங்களா? இருங்கடா டேய், இல்லங்கடா டேய். ஒப்பங்க வாத்தாலையெல்லாம் தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அண்ணாச்சே பப்பாளே. ஏய், எங்க இன்னொருக்கா சொல்லு. அண்ணாச்சே பப்பாளே. என்னடா நொண்ணாச்சு பப்பாளி? வண்டி எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையில பப்பாளி பழம் வைக்க கூடாது, ஒரு வீட்ல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா சுட்டு போடுவா. சுட்டு சித்தப்பு. ஆறாதே. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? எல்லாம் போயிடுறா. இல்ல சாப்பிடல, அந்த பப்பாளி பழத்தையே சாப்பிடுங்க. நீங்க நீயுமாடா பப்பாளி பழம்? ஐயோ, குத்தாரு. என்ன சாமி, ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷனு கூட காணா. எல்லாரும் எங்க போயிருக்காங்க? நம்ம ஒரு ஆஸ்பத்திரி புதுசா ஒரு டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. எல்லாம் உங்களை பார்க்க போயிருப்பாங்க. ஆமா, டாக்டர் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 20-25 வயசு இருக்கும். அது ஏன் நீ கேக்குற? உன் வேலையை பாரியா. சாப்பாடை கொண்டு வாத்தா. அட பாவி மனுஷா, சாப்பாட கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? ரொம்ப நாளா மருத்துவ வசதியே இல்லாம இருந்த நம்ம கிராமத்துக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு டாக்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பஞ்சாயத்து போர்டு சார்பா நான் கேட்டுக்கிறேன். ஐயா ராசையா, என் பொண்ணான கண்ணெல்லாம் எரியுது ஐயா. டாக்டர் அண்ணாவா காட்டியா? வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கம்பவுண்டர். டாக்டர் அம்மாவுக்கு வலக்கை அண்ட் இடக்கை. உட்கார்றா உலக்க. ராசையா, கண்ணெல்லாம் எரியுது ஐயா. டாக்டர் அண்ணாவா காட்டியா? என்னய்யா எங்க அம்மாவை பார்த்தா சினிமால வர சிலுக்கு மாதிரி இல்ல? சிலுக்கும் இல்ல கிழக்கும் இல்ல. அங்க போய் குலுக்கியா உண்டி இல்ல. டென்ஷன் பண்றீங்களா பார்க்க விடாம? டாக்டர் அம்மா என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. கும்பிடட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேரி. என் பேரும் ஆரிங்க. என் பேர் ரங்கசாமிங்க. என் பேரு சுப்பிரமணியங்கோ. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ்பெஷலி இந்த மலைகள், பசுமையான வயல்கள், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட உங்க இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி ஐ லைக் இட் வெரி மச். ஏழை பணக்காரன், ஜாதி மதம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறவனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஜீசஸ் சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு குறைன்னா அது பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவும் வந்து என்ன சந்திக்கலாம். என் வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். அதனால உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? நம்ம நோய் தீர்க்க வந்த டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மா. உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி, வணக்கம். வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி
பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. ஆ. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. ஆ. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, ஆ. சல்லுன்னு போனாரு. ஆ. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் உங்க ஒப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, பாவம் அட, எங்க இப்ப என்ன ஆத்தா. நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற நீ? எங்க ஆத்தா நிறமாத கற்பிணி. ஆ. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா, ஆ. எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புலிய சுட்டு அதை பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, ஓஹோ. அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல, கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. ஆ. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, ஆ. துப்பாக்கியும் பாக்குறாரு, ஆ. எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளிய வரல. எங்க அப்பா புலிய சுட்டுட்டாரு. ஆ. புலி சுருண்டு விழுந்துருச்சு. ஆ. குவா, குவா, குவான்னு சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துலயே போறதுட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டியன்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை Get காட்டுக்கு out. உங்க பேர் என்ன? ராசையாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? SSLC ஃபெயிலுங்க. டாக்டர் அம்மா வணக்கம். ராசியா நல்லா இருக்கியா? டாக்டர் அம்மா. வாங்க பாப்பாலா, வாங்க. டாக்டர் அம்மா கும்பிடுறேங்க. ராசையா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. பத்திரமா கொட்டிடும். கிழவன் ஃபீலிங். சாரி டாக்டர் அம்மா. இட்ஸ் ஆல் ரைட். துடிக்குது புஜம், தையப்பது நிஜம். தகிட 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 தைதா உங்க ஊர் தைதா ஜனங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ராசியா, உங்க ஊர் பஞ்சாயத்து போர்டுல சொல்லி சாக்கடைக்கு மருந்து தெளிக்க சொல்லுங்க. யா மேடம். ஆ. அப்புறம் கண்ட இடத்துல குப்பையை கொட்டாம அதுக்குன்னு ஒரு குப்பை தொட்டி வைக்க சொல்லுங்க. யா மேடம். முக்கியமா ஜனங்க யூஸ் பண்ற வாட்டர்ல குளோரின் பவுடர் போட சொல்லுங்க. Yes, madam. ஏன்னா மஞ்சக்காமல் அதிகமா பரவுது. எனக்கு வவுத்து வேற பொறுத்தி பொறுத்தி எடுக்குது. நீங்க தண்டம் ஏன்டா தப்பு ஐடியா கொடுத்து. இங்க ஸ்கூல் எங்க இருக்கு? தெக்கால சவுத். அங்க சத்துணவு சுத்தமா போடுறாங்களான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓ பிரமாமா போடுறாங்க மேடம். சத்துணவு சாப்பாடு என்ன அடே அப்பா சூப்பர் சாப்பாடு. நானும் அப்பப்போ உட்காந்துக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஈமாக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் வைக்காம பாத்துக்கங்க. எஸ் மேடம். நெக்ஸ்ட் வீக் தடுப்பூசி போட போறதா ஊர்ல தண்டோர அடிச்சு சொல்லுங்க. எஸ் மேடம். என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறீங்க? எஸ் 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 ஆமா மேடம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் மேடம். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யா. எத்தனை குழந்தைங்க? 3. வைஃப் கேரிங் 3 மாசம். ஓஹோ. அப்போ உங்க வைஃபோட தலைப்பிரசவத்தை நான் தான் பாப்பேன். ஓகே? ஓ எஸ். டைம் கிடைக்கும் போது அவங்கள செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. அவ எங்க வர போறா? அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கே பயப்படுறா. பொதுவா எல்லா பொண்ணுக்கும் ஏற்படுற பயம் தானே. தலைப்பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. ஐயோ நீங்க இதை அவகிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் வராமே போயிட போறா. கேட்டிய பேச்சு, புதுசா வந்த டாக்டர் குழந்தை பத்திக்கிட்டா செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ பயப்படாத பேச்சு, நாங்கல்ல. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். எப்படிரா?
மகளே, என்ன காரியண்டி செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏண்டி, ஒண்ணும் தெரியாதவன் ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு கொஞ்ச நேரத்துல சந்தி சிரிக்க வைக்க பாத்துட்டியடி சண்டாளி. நாங்க என்னடான்னா வம்சம் தலைச்சு வாரிசு உருவாகணும் வயிற்றுல வாயில அடிச்சுட்டு தெரியுறோம். அவ குழந்தை இல்லைன்னு ஆல மரத்தையும் அரச மரத்தையும் சுத்திட்டு அலையறாளுக. திருட்டுத்தனமா உண்டானவ கூட குழந்தைய பெத்து குப்பை தொட்டில போட்டு தாண்டி போறாளுக. ஆனா நீ உண்டானத கலைச்சிடணும் எள்ளஞ்சினிய அரைச்சிட்டுக்க பாக்குறேடி பாவி. நீ கருவான அன்னைக்கே நான் உன்னை அழிச்சிருந்தேனா இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்த்திருப்பேனா? இதெல்லாம் பாக்குறதுக்கா ஆண்டவன் என்ன உசுரோட வச்சிருக்கான். வேண்டாத்தா, வேண்டாம். இனிமே இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. நீ இங்க இருந்தா தானே இதெல்லாம் செய்வ. நான் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் மனசுல நீ என்னமா நினைச்சிருக்க? அன்னைக்கு பசங்களோட சேர்ந்து பப்பாளி பழம் தின்ன, அதை நாங்க விளையாட்டு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு குழந்தையை கலைக்கிறதுக்கு எள்ளிஞ்சி நீ தின்னதை பார்த்தா அன்னைக்கே நீ வினைமா தான் செய்திருக்கேன்னு இன்னைக்கு எங்களுக்கு படுது. எங்க மான மரியாதை எல்லாம் போச்சு. இந்த பாருமா, கடைசி காலத்துல கொல்லி போடுறதுக்கு தான் எங்க அண்ணன் மகனை நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். நீ என்னன்னா ஏடா கூடமா நடந்துட்டு இருக்கீங்க. அவ சின்ன பிள்ளை, ஏதோ விவரம் இல்லாம செஞ்சுட்டா. இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டா. வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா இந்த சக்களத்துக்கு? விவரம் தெரியாம வயித்துல இருக்க குழந்தை கொல்ல துணிஞ்சிருக்கா? இத பாருங்க தம்பி, கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனிமே உங்க பாடு உங்க பொண்டாட்டி பாடு. இனிமே நீ இத குடிச்சிட்ட அத குடிச்சிட்ட நீ என் காது கெட்டுச்சு, அப்புறம் என் பணத்தை தான் பாப்பேன். வரேன் வரேன் தம்பி. பேச்சுமா, சின்ன வயசுல உன்னை அப்பா இல்லாத பொண்ணுன்னு பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவனுங்கள நான் தான் அடிச்சேன். இன்னைக்கு நான் அப்பாகிறது பிடிக்காம என் நெஞ்சிலே அடிச்சிட்டியம்மா. பாருமா, இந்த வீட்டுல தொட்டில் கயிறு கட்டணுங்கிறதுக்காக தான் உன் கழுத்துல நான் தாலி கயிறை கட்டினேன். அன்னைக்கு தாலியை தான் அறுத்தேன். இன்னைக்கு கருவிலே தொப்புள் கொடி யாருக்க பாத்துட்டிய. இந்த பாரு பேச்சு, நீ எதை நினைச்சு குழந்தை பெத்துக்கிறதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு குழந்தை வேணும். தயவு செய்து நம்ம குழந்தை கொள்ளலாம். நெக்ஸ்ட். குத்துங்க குத்துங்க. போட்டாச்சு போங்க. போட்டீங்களா? நீங்க வச்சதும் தெரியல, எடுத்ததும் தெரியல. அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா? கம்பவுண்டா பெருசு வாங்க போலாம். வாங்க சொன்னா கேளுங்க. வாங்க இருங்க, உங்களை பாத்துட்டு வாங்க. போறேன். இருங்க பெருசு. டாக்டர்மா, உங்களை வாங்க, பாத்துட்டு போறேன். டாக்டர்மா, உங்க இஷ்டம், எங்க வேணாலும் குத்துங்க. காந்தி, இந்த மருந்தெல்லாம் எடுத்து உள்ள வைப்பா. சரிண்ணே. பாண்டியா, ராசையா வந்துட்டான். டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க. மாறி, அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட. நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா, பேண்ட் போட்டுக்க, அப்புறம் பாப்போம். ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓய், என்ன ஆடிட்டு இருக்க? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த. டாக்டர், அந்த மாட்டு ஊசி எடுங்க. ஓடு. என்ன இவருக்கு ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணு இல்லையா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். டாக்டர், நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மேட்டுப்பட்டியில தடுப்பூசி போடுறதா தண்டோரை அடிக்க சொல்லிட்டேன். மிஸ்டர் ராசையா, நெத்தியில என்ன காயம்? எது? ஓ, இதுவா? நம்ம சம்சாரம் முழுகாம இருக்கால, அவளை அந்த தண்ணி கண்ணி எல்லாம் தூக்க விடுறதுல நான் தான் போய் தூக்குவேன். அது தூக்கும் போது வழுக்கி விழுந்துட்டு அதான் டிஷ்யூம். ஆத்தா அந்த காப்பி பொடியும் ஜீனியை வச்சு அமுக்கி விட்டுருச்சு. என்னங்க படிச்ச நீங்களே இப்படி காஃபி பொடி சீனி வச்சா செப்டிக் ஆயிரது? ரூமுக்குள்ள வாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. ஐயோ வேணாங்க. பரவாயில்ல வாங்க. என்னது, ரூமுக்குள்ள ட்ரெஸ் பண்ண போறாங்களா? என்ன சொன்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு பிரஷர் ஏறுது. படுங்க.
மேல ஏறி போடுங்க. படுக்க சொல்லி துணிய மேல போட்டு மூடிட்டு நம்மள எல்லாம் புலம்ப வச்சுட்டாங்களேயா. நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன்யா. ராசையாவும் டாக்டர் அம்மாவும் உள்ள என்னையா பண்ணுவாங்க? இதத்தான் பண்ணுவாங்க. காதை கொடு. எம்மா லேடி டாக்டர் பொண்ணோடதான் ஒரு மேட்டர். வெட்கம் என்ன நான் டாக்டர், சொல்லு சொல்லு என்ன மேட்டர். கைய பிடிச்சா தெரியாதா, நாடி துடிச்சா புரியாதா. கேசு கிடைச்சா விட மாட்டேன், சும்மா நடிச்சா தொட மாட்டேன். எம்மா எம்மா லேடி டாக்டர் பொண்ணோடதான் ஒரு மேட்டர். எம்மா எம்மா லேடி டாக்டர். வேணும் கிண்ணத்தில் வைத்த பாலும் உண்ண வேணும் கன்னத்தில் அள்ளித்தா. நானும் சொர்க்கத்தின் வண்ண கோலம் தினம் காணும் மர்மத்தை சொல்லித்தா. தொட்டு தொட்டுத்தான் கை பட்டு பட்டுத்தான் கற்றுக்கொள்ளட்டும் பொன் வண்ண சிச்சுத்தான். இன்னும் இன்னும் தான் என் முன்னும் பின்னும் தான் இன்பம் பொங்கட்டும் நீ என்னை பின்னத்தான். கொய்யாமல் தான் நெடுநேரம் இந்த கொய்யாவும் கண்டதுன்னா. அத்தோடுதான் இனி பார்க்கும் கிளி கொத்தாமல் இருந்ததென்ன. சேராமலே தேகம் தீராது தாகம். எம்மா எம்மா லேடி டாக்டர் உன்னோடதான் ஒரு மேட்டர். வெட்கம் என்ன நான் டாக்டர், சொல்லு சொல்லு என்ன மேட்டர். கைய பிடிச்சா தெரியாதா, நாடி பிடிச்சா புரியாதா. கேசு கிடைச்சா விட மாட்டேன், சும்மா நடிச்சா தொட மாட்டேன். சூடும் முத்தத்தில் கொண்ட மானும் நின்று வாடும் வெப்பத்தில் இப்பத்தான். ஊரும் வெள்ளத்தை கண்ட நேரம் வந்து ஆடும் தெப்பத்தில் இப்பத்தான். ஒத்திக்கொள்ளத்தான் நீ கட்டிக்கொள்ளத்தான், ஒத்துக்கொண்ட பெண் பெண் ஒத்திச் செல்லுமா. சத்தம் இட்டுத்தான் ஒரு முத்தம் இட்டுத்தான் தப்பு செய்யத்தான் பெண் ஒப்புக்கொள்ளுமா. அம்மாடியோ இது தாகம், ஒரு ஆராய்ச்சி நடப்பதென்ன. கும்மாளம் தான் தொடங்காமல் இன்னும் சும்மாக இருப்பதென்ன. பூவாளம் தான் போட பூம்பாவை வாட. எம்மா எம்மா லேடி டாக்டர் உன்னோடதான். வெட்கம் என்ன நான் டாக்டர்,
நான் அடிச்சா தொட மாட்டேன். எம்மா எம்மா லேடி டாக்டர் எம்மா எம்மா ஏய் ஏய் எங்கடா மூச்சரிக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். ஆ, மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலிப்போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வாழ